Where is my puliyodara? Chapati, puri. Puri, Yeah. chapati. பிரச்சனை இல்லை. இங்கே நார்மலாக நம்ம இந்தியன்ஸும் நிறைய பேர் இருக்கிறனால நம்ம தமிழ் ஆட்கள் இருக்காங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த நான் நிற்கிற பிளேஸை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உகாண்டா வந்தாச்சு. என்னோடய லாஸ்ட் வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருந்தேன் உகாண்டா வந்துட்டேன் அப்படின்னு. இப்போ நாங்கள் வந்து தமிழ் நியூ இயருக்கு புத்தாண்டுக்காக நாங்கள் வந்து கோயில் வந்திருக்கோம். ஸோ உகாண்டாவில் கோயிலெலாம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னா திருப்பதி கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்துட்டு அப்புறம் இங்கே உள்ள சில இடத்துக்கு நாங்கள் போகலான்ட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி கோயிலுக்கு போகிற வழி. ஸோ திருப்பதி வந்து நிறைய பேர் நான் திருப்பதி கோயில் அப்படின்னா என்ன ஊரில் உள்ள திருப்பதியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது உகாண்டாவில் திருப்பதி கோயில் இருக்குது. அது ஒரு ஹில்லில் தான் இருக்கும். ஸோ அது வர்ற வழி இப்படி தான் இருக்கும். அப்படியே மலையில் மேலே ஏறுறது மாதிரியே இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வியூ செம்மையாக இருக்கும். பச்சை பசேல்னு இருக்குல்ல. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அங்கே நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட போயிடுவோம். போடாவில் வர்றாங்க பாருங்கள். கோயிலுக்கு வந்து போடாலையும் வரலாம். போடான்னா அந்த பைக்கு தான். ஸோ பைக்லேயும் வந்து கோயிலுக்கு நம்ம இந்தியன்ஸ் வருவாங்க. சண்டே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே வருவாங்க. இன்றைக்கி தமிழ் நியூ இயர்னால மேபி நிறைய பேர் வந்திருக்கலாம். வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்குது வியூ? சூப்பராக இருக்கா? திருப்பதி கோயிலோட கோபுரம் இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸ் வந்து கோபுரம் புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. குளு குளுன்னு காற்றடிக்குது. இன்றைக்கி செம்ம மழை காலையில், அதனால் கூலாக இருக்குது. இதே இருந்து பார்க்கும்போது நம்ம ஊரில் மலை கோயிலெலாம் எப்படி இருக்கும் அதே ஃபீல் தான் நமக்கு கிடைக்கும் இங்கே இருந்து பார்த்தா. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இது கோயிலோட பின்பகுதி தான். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதில் மெயினாக அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு செடி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் இந்த பக்கம் காமிங்களேன், எவ்வளோ துளசி செடி இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக துளசி செடி இருக்குது. நமக்கு வந்து இப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே, நம்ம ஊரில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உகாண்டாலையும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. நாங்கள் வந்து மாதத்தில் ஒரு தடவையாவது இங்கே கோயிலுக்கு வந்துடுவோம். ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், இந்த இடம் நான் ஆக்சுவலி ரிலாக்ஸ் பண்ணுற பிளேஸ்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னு பாருங்கள். ஹாய், வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் ஒன்? லக்ஷ்மி. செகண்ட் ஒன் அஞ்சனா. ஓகே, அவங்க ஃபஸ்ட்டு பேர் வந்து லக்ஷ்மியா, இவங்க பேர் வந்து அஞ்சனாவா. இந்த மாடு வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். நாங்கள் ஊருக்கு போன பிறகு இப்போ தான் ஃபஸ்ட்டு வர்றோம் கோயிலுக்கு. அதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த இடம் மட்டும் புதுசாக கட்டியிருந்தாங்க. மரத்துலேயே அழகாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தை பாருங்கள். இது வந்து நம்ம ஊர் ஸ்டைல்லையே அப்படியே இருக்கும் கோயில் வந்து. இந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு மலை உச்சியில் இருக்கிறதுனால நல்ல எப்போதுமே எவ்வளோ வெயில் அடித்தாலுமே ஒரு குளிர்ந்த காற்று அடிச்சிட்டே இருக்கும். இது என்ன மரம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கொய்யா மரமா? அவகடோ. இஸ் திஸ் அவகடோ? நாட் அவகடோ, மேபி இந்தியன் ட்ரீ. இந்தியன் ட்ரீயா? இது இந்தியாவிலேருந்து கொண்டாந்து வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல. கொய்யா மாதிரி தான் இருக்குது, கொய்யா கிடையாது. ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா சில டைமில் நிறைய பூச்செடி வச்சுருப்பாங்க, சில டைம் வந்து துளசி செடி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம ஊர் ஃபீல் கிடைக்கும் எங்களுக்கு இங்கே வந்தாலே. நாங்கள் உகாண்டா வந்த பிறகு நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வெளியில் வந்திருக்கேன். ஸ்கூலுக்கெல்லாம் இடையில போயிட்டேன். இந்த மாதிரி வெளியில் ஃபேமிலியோடு வந்தது இன்றைக்கி தான். ஹலோ சேப்பு, shall I take your video, photo? No problem? It's okay. Okay. What's your name, please? My name is Kato. What? Kato. Kato. Yeah. Oh. Full name? Kato Joseph. Kato Joseph. Yeah. Okay. Kato அப்படினா African. Kato means twin, yeah? Twins. Oh. Yeah, yeah. Okay. I have a sister. Sister. Mm. Super. What's her name? Ronald.
ரொனால்ட். ஓ நைஸ் நேம். ஓ இவங்க தான் பார்த்துக்கிறாங்க லக்ஷ்மியையும் அஞ்சனாவையும். அவங்க பேர் நான் மாற்றி சொல்லிட்டேனான்னு தெரியலை, ஏன்னா அவங்க அப்படி தான் நேம் சொன்னாங்க. நாங்கள் கோயிலுக்கு வந்ததுமே நம்ம ஊர்லேருந்து சில அண்ணாக்கள் வந்தாங்க. அவங்க வந்து கரெக்டாக கேட்டாங்க. ஸோ அவங்க வந்து பாண்டிச்சேரி இவங்க தான் பாண்டிச்சேரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் அருண் பிரசாத். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். சூப்பர். இங்கே ஒரு 1 இயராக இங்கே ஒர்க் பண்ணுறேன். உகாண்டா எப்படி இருக்கு? உகாண்டா கிளைமேட் நல்லா இருக்குது, நம்ம ஊரோடவே ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாமே பரவாயில்ல, பீப்புள்ஸும் நல்லா சப்போர்ட்டிவாக கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே நார்மலாக நம்ம இந்தியன்ஸும் நிறைய பேர் இருக்கிறனால, நம்ம தமிழ் ஆட்கள் இருக்காங்க, வட மாநிலத்தவர்கள் எல்லாருமே இருக்கனால நல்லா போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பெனியில் கூட இருக்கவங்களும் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி நன்றி. உங்களுக்கும் அனைவருக்கும் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஹாய் பாய் பாய். சாப்பிட போகிறோம். சாப்பிடணுமா? ஒரு ஆளுக்கு பசி வந்துடுச்சு. ஆனால் நான் அந்த வியூ வந்து உங்களுக்கு சொல்லாமல் போக மாட்டேன். ஏன்னா அந்த வியூ வந்து அப்படி இருக்கும். அங்கே பாருங்கள், ஹோல் உகாண்டாவே பார்க்குறது மாதிரி இருக்கும். இங்கே வந்து பில்டிங்காக இருக்காது பாருங்கள், எல்லாமே ஓட்டு வீடு மாதிரியே இருக்கும். ஏன்னா அவங்க பில்டிங் மேலே வந்து ஓடு போட்டிருப்பாங்க, அதனால அப்படி இருக்குது. ஸோ அந்த லேக் விக்டோரியா தெரியுது. அது வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டு. நிறைய ஃபார்ம் இருக்குங்க, ஃபுல்லாகவே பச்சையாக தான் இருக்கும். அந்த எண்டபி ரோட்டில் போனால் நம்ம கோயில் வந்து தெரியும். இது அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறதுனால. இப்போ இதுதான் கீழே தான் மண்டபம், அங்கே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போது. Where is my food? Huh? Where is my food? Where is my food? Where is my puliyodara? Finish. Yeah, finish. Maybe next weekend. Oh, okay. எப்போ புளிசாதம் பொங்கல் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து இந்த பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உள்ள பிளேஸு மகாபிரசாத மண்டபம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எவ்ரி சண்டே வந்து நம்ம வந்தோன்னா சாப்பிட்லாம் மத்தியான சாப்பாடு. கோயிலில் வந்து நமக்கு புளி சாதம் பொங்கல் அதெல்லாம் இருக்கும். அது இல்லாமல் இது வந்து மதிய சாப்பாடு. இப்போ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், பூரி, அப்புறம் வந்து கொஞ்சம் பப்பாடு, இது வந்து வடகம், அப்புறம் வந்து கத்தரிக்காய் தொக்கு, அப்புறம் ஊறுகாய். ஸோ நாங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் தூரத்துலேருந்து வர்றோம் அப்படின்னா இங்கேயே மதியம் எல்லோரும் சாப்பிட்டுட்டே போயிடுவாங்க. சாப்பாடு சூப்பராக இருக்கும். இங்கே என்னன்னா நம்ம இந்தியன்ஸுன்னு இல்லை, எல்லாருமே இங்கே வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள யுகாண்டன்ஸுமே வந்து குழந்தைங்க இந்த பக்கத்தில் இருக்கவங்க அவங்க எல்லாருமே வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இங்கே உள்ள சாப்பாடு வந்து அவங்களுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, மற்றபடி இந்த மாதிரி ஐட்டம் பூரி இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு புது வருஷத்துக்கு நாங்கள் கோயில் சாப்பாடு தான். Hi. Hi. How are you? Fine, how are you? Yeah, fine. Do you like Indian food? Yeah, we like. What's your name? Richard. Richard. Yeah. Yeah, I know you very well. Okay. Do you like Indian food? I like it very much. which It's so. This one, biringanya curry. Yeah.
Binganya curry, as we call it, this one bringanya. Biryani. Yeah. So it's very, very nice. Do you like sambar? Samba, I like it also, but not more than this curry. Oh, Yeah. கத்தரிக்காய் கறி ரொம்ப பிடிக்குமா? Maybe sweets also. The sweets also very nice. Yeah. Okay. Yeah. Mm. Yeah. And the chapati, puri. Puri, Yeah. chapati. We like that so much. Yeah. You see, when we've been eating puri, but puri is over already. We've eaten it all. I know you from like 2012. Yeah. Boy. I was here since before when the temple was built. Yeah. Me and him. Oh, Yeah. this man. Yeah. I know. I know him very well. Okay, thank you. Thank you too. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். எங்களுக்கு ரொம்ப வருஷமாக அங்கே கோயிலுக்கு வந்தால் தெரியும். அவங்க வந்து ரொம்ப வருஷமாக அங்கே இருக்காங்க. ஸோ இங்கே உள்ள யுகாண்டன்ஸுமே இங்கே வருவாங்க, சாப்பிடுவாங்கலாம் நான் சொன்னேன். ஸோ நான் பாருங்கள், நிறைய பேர் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே, பாய். நாங்களும் கிளம்பிட்டோம். பாய் பாய். ஸோ சாப்பிட்டாச்சு, நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா இங்கே வந்துட்டு கீழே வந்து சாய்பாபா கோயில் இருக்குது, அங்கேயும் நீங்கள் வந்து போகலாம். ஸோ ரொம்ப பக்கம்தான். எங்களோட புத்தாண்டு இப்படி தான் போச்சு, தமிழ் புத்தாண்டு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் திருப்பதி கோயில் போயிட்டு அப்படியே சாய்பாபா கோயிலும் போயிட்டு வந்தோம். ஸோ பாப்பா வந்து தூங்கினதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் சரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அங்கே மார்க்கெட் போயிட்டு வீடியோஸ் எடுப்போம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பாப்பா ஃபுல்லாக கையிலேயே தூங்கிட்டா. நல்ல வெயிலாகவும் இருந்துச்சு. ஸோ அதான் எனக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியலை. அந்த மார்க்கெட்டும் நான் வந்து ஏற்கனவே போயிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து சாய்பாபா கோயிலும் போயிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பாலம் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே உகாண்டாவில் இருக்கவங்க எத்தனை பேர் இந்த பாலம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் இன்னும் இந்த பாலத்தில் மேலே இன்னும் போகலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் ஊருக்குலேருந்து வந்த பிறகு. ஸோ இப்போ இதுதான் வந்து கம்பாலா டவுனு. ஃபஸ்ட் டைம் உகாண்டா வர்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த மலையை பார்த்துட்டு பயந்துருவீங்க. அப்படி தான் இருக்கும். நமக்கு இன்றைக்கி வேலைக்கெல்லாம் போக முடியாதோ, ஸ்கூல்லாம் அனுப்பக்கூடாது பசங்களை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் மலையெல்லாம் நின்று போயிடும். பசங்களாம் அஸ் யூஷுவல் எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க, ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே உள்ள மலை. இந்த மழை பெய்கிற டைம் பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக ஒரு 6:15 எங்கள் பசங்க ஸ்கூலுக்கு ரெடியாக இருக்காங்க. இங்கே வந்து என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மழை அடித்து கொளுத்துனாலும் அந்த டைம் நாங்கள் வெளியில் போக மாட்டோம். மழை பெஞ்சது வெளியில் போவோம். என்ன ரீசன்னா, இங்கே வந்து ஹில் அப்படிங்கிறதுனால தண்ணி எல்லாமே ஓடிடும். ஸோ மழை பெஞ்ச பிறகு ரோடெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு அந்தளவுக்கு தண்ணி ரொம்பலாம் வந்து தெரியாது. ஸோ பசங்களாம் அஸ் யூஷுவல் ஸ்கூல்லாம் வந்து போவாங்க. எங்கள் பசங்களும் இப்போ ஸ்கூல் தான் போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து 6 மணிக்கே பசங்கள்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ மழைனாலும் இங்கே லீவெல்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தண்ணி கடந்தால் தான் பிரச்சனை. ஸோ தண்ணி ஓடிடும் அப்படிங்கிறதுனால பசங்கள்லாம் ஸ்கூல் போவாங்க. என்ன கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஆனால் எங்கள் பசங்க ஊரில் இருந்துட்டு இங்கே வந்து இவ்வளோ சீக்கிரம் போகிறது இப்போ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் பாப்பாவுமே 6:30க்கெல்லாம் ஸ்கூல் கிளம்பிடுவான். ஆனால் அவங்களுக்கு வந்து மதியம் வரைக்கும் தான் ஸ்கூலு. நாங்கள் இப்போ 12:30 வரைக்கும் தான். ஸோ அதனால் இங்கே 6:30க்கு கிளம்பி கரெக்டாக நாங்கள் ஒரு 1 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிடுவோம். இங்கே பெரிய பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3:30 வரைக்கும் இருக்கும். அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே உள்ள வெதர் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில், வெளியில் வந்து 34 டிகிரி வெயில் அடித்தாலுமே இந்த மாதிரி ஒரு காற்று அடிக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த வெயில் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வெயில் வந்து தெரியாது. ஸோ வெளியில் வேலைக்கெல்லாம் போகிறாங்கன்னா அந்த அடிக்கிற வெயில் உண்மையில் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் காற்று அடிக்கும், அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த காற்று இந்த மாதிரி தான் காற்று அடிக்கும். நம்ம டோர்லாம் சும்மா ஓப்பன் பண்ணி வச்சோம்னா வந்து அடிச்சிரும். அந்தளவுக்கு தான் காற்று உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் பார்க்கும்போது மழை அடித்து கொளுத்த போது அதான் இப்படி காற்று அடிக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் நேரமும் நான் வெயிட் பண்ணி பார்த்தோம். அன்றைக்கி ஃபுல்லாக வெயிட் பண்ணோம். ஆனால் அன்றைக்கி மழை இல்லை. அன்றைக்கி நைட்டு தான் வந்து மழை பெஞ்சது. இங்கே வந்து அப்படி தான், பகல் மழையோட நைட்டு தான் வந்து மழை அதிகமாக இருக்கும். இந்த மேகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு இங்கே ஒரு மிராக்கிள் நடக்கும். என்னென்னா, இங்கேருந்து பார்ப்போம், அங்கே வந்து தூரத்தில் அது கம்பாலா சிட்டி. ஆக்சுவலி அங்கே மழை பெஞ்சிட்ருக்கோம்.
ஃபுல்லாக டார்க்காக அப்படியே தெரியும், அங்கங்கே மழை பெய்யும். சம்டைம்ஸ் பார்த்தா நாங்கள் ஃபோன் பண்ணி அங்கே கேட்போம், அங்கே மழை அடித்து கொளுத்துது அப்படிம்பாங்க. நாங்கள் இருக்க ஏரியாவில் மழை பெய்யாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். திருப்பதிக்கு வர்றீங்க, சில பேர் எங்கிட்ட வெத்தலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெத்தலை வந்து இங்கே கிடைக்கும். அந்த வேலியில் வந்து அங்கே நிறைய வெத்தலை இருக்கும், வேணும்னா நீங்கள் வந்து அங்கே பறிச்சுக்கலாம். கேட்டுட்டு கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இனிமேல் உகாண்டா பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கலாம். வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.